பெருவிழாவில் பங்கெடுத்துக் கொண்டிருக்கிற பக்த கோடி மக்கள் எல்லாரும் அந்த திரை போட்டிருக்க நேரம் இந்த பக்கம் திரும்பி உட்கார்ந்தீங்கன்னா ஒரு அருமையான வழக்காடு மன்றம், பட்டிமன்றம். நம்ம பல நாள் படித்து தெரிந்து கொள்ள முடியாத பல செய்திகளை இந்த பட்டிமன்றம் மூலமாக உங்களுக்கு வழங்குறதுக்காக வந்திருக்கோம். இந்த கோயிலின் நிர்வாக குழு தலைவர் திரு கே மாரியப்பன், முன்னாள் தலைவர் சிவகிரிப்பட்டி பஞ்சாயத்து பழனி அவர்களே, தலைவர் திரு என் சிவகுமார் சார் அவர்களே, செயலாளர் கண்ணன் சார் அவர்களே, பொருளாளர் திரு சிவலிங்கம் சார் அவர்களே, நிர்வாக குழு உறுப்பினர்களே, நிரந்தர கட்டளைதாரர்கள் அவர்களே, அத்தனை கட்டளைதாரர்களுக்கும் என் அன்பான வணக்கத்தை சொல்லி, நீங்கள் சாதாரணமாக டிவியில் பார்க்குற பட்டிமன்றமோ நீங்கள் யூடியூப்பில் பார்க்குற பட்டிமன்றமோ அல்ல இது. நீங்கள் அந்த தலைப்பே இதுவரையும் எந்த பட்டிமன்றத்திலையும் டிவிலையும் எந்த தொலைக்காட்சியிலையுமே பார்க்காத தலைப்பு. நம் வாழ்க்கையை வழிநடத்துவது இறை சக்தியா, நவகிரக சக்தியா? நான் பக்த கோடி மக்கள் அத்தனை பேர்த்துக்கு நான் உண்மையிலே சொல்றேன், இதை கேட்கறதுக்கே ஒரு நல்ல குடுப்பனை வேணும். ஏன் அப்படின்னா, பாப்பா உட்காருமா, அங்க பின்னாடி உட்கார்ந்துருக்கவங்க தெரிய மாட்டேன்றாங்க. அங்கே இந்த தலைப்பை நான் கொடுக்கிற போதே நான் இங்கு அமர்ந்து பேசுவதற்கு காரணமாக இருக்கக்கூடிய என் நெஞ்சம் நிறைந்து இருக்கக்கூடிய என் அன்பு, அவரை என்ன சொல்றதே தெரியல, எப்போதும் நான் ஒரு நாளைக்கு 2 முறையாவது நினைக்கக்கூடிய திரு ஜெகதீசன் சார் அவர்களே, அவருக்கு ஒரு நல்ல கைதட்டு கொடுக்கலாம். ஏன் அப்படின்னா, ஒரு கோயிலில் நீங்கள் பாட்டு வைக்கலாம், நாடகம் நடத்தலாம், 1000 விஷயம் செய்யலாம். ஆனால் ஒரு பட்டிமன்றத்தை இப்படி ஒரு தலைப்பை தேர்ந்தெடுத்து கொடுத்துருக்கார் பாருங்க, அதற்காகவே எனக்கு கோடி நமஸ்காரம் சார் உங்களுக்கு. நான் முதல் இந்த தலைப்பை பற்றி விளக்க சொல்றேன். நவகிரக சக்தினா என்ன, இறை சக்தினா என்ன? கொஞ்சம் பின்னாடி அமைதியாக இருந்தாங்கன்னா கொஞ்சம் பேச கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் சார். இறை சக்தினா என்னன்னு நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். இறை சக்தி இல்லாம மனித வாழ்க்கையே இல்லை. அப்புறம் எதுக்கு நவகிரக சக்தியா இறை சக்தியா அப்படின்னு ஒரு கேள்வி வச்சிருக்கோம்னா, பற்றிய சரிதான புரிதல் இல்லை. இந்த நவகிரக சக்தியோட வேலை என்ன, இறை சக்தியோட வேலை என்ன அப்படின்றதான் இன்னைக்கு தலைப்பா வச்சிருக்கோம். அங்க பின்னாடி நிக்கிறவங்க எல்லாம் இங்க உட்கார்ந்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். நீங்க அந்த திரை விளக்குன ஒண்ணு கூட இப்படி போய் நின்றுக்கலாம். இன்றைக்கு ஒரு மனிதனை இப்ப நம்ம எல்லாரும் என்ன சொல்றோம், தலைவிதிப்படி நடக்குது, எல்லாம் தலைவிதிப்படி நடக்குது. இந்த தலைவிதியை தீர்மானிக்கிறது யாரு? நம்ம பிறந்த நேரம், நம்ம ஜாதகம் அதை தீர்மானிக்குதுன்னு நம்ம எல்லாரும் நம்புறோம். உண்மைதானுங்க? இப்ப ஒருத்தர் பிறந்த நேரம், ஊரு, நேரத்தை வச்சு நீங்க கம்ப்யூட்டர்ல போட்டாலே உங்களுடைய ஜாதகம் சரியா வந்துருது. அப்ப ஜாதகம் எல்லாம் செஞ்சிட்டா, ஜாதகமே நமக்கு இன்னைக்கு நான் ஒரு உதாரணம் சொல்றேங்க. நம்ம எப்ப போய் ஜாதகம் பார்ப்போம்? பெருமக்களுக்கு நான் ஒன்று கேட்குறேன்,
எப்போ போய் ஜாதகம் பார்ப்போம்? நம்ம கஷ்டப்பட்டோம்னா, நம்ம வாழ்க்கையில் ஏதாவது பிரச்சனைனா போய் ஜாதகத்தை போய் பார்க்குறோம். உண்மைதானே சார்? ஆனால் அந்த ஜாதகத்தை பார்த்தாலும் கூட நம் கிரகம்தான் நம்மளை ஆட்டுவிக்குது என்று நம்பினால் கூட பேச போறீங்களா சார்? சரி, இவங்க என்ன சொல்றாங்க? கிரகம் 1000 சொல்லட்டும், ஆனால் இறை சக்தி நம்மளை காப்பாற்றும் சொல்றாங்க. எல்லோரும் நான் தாழ்பதிந்து கேட்கிறேன். இப்ப நான் சொல்லக்கூடிய விஷயத்தை நீங்க எங்கேயுமே கேட்டிருக்கவே மாட்டீங்க. நம்ம எதுக்கு பிறந்திருக்கோம்? நம்ம எதுக்கு சார் பிறந்திருக்கோம்? இந்த கோயிலில் இருக்க அத்தனை பெருமக்களுக்கு நான் கேட்கிறேன். இன்றைக்கு மனுஷனுக்கு 6 அறிவுன்றோம். இந்த உலகத்தில் நம்ம பிறந்திருக்கோம். அதிகபட்சம் 100 வருஷம் வாழுவோமா? நம்மளுடைய பிறப்பின் நோக்கம் என்ன? ஒரே ஒரு நோக்கம் தாங்க. இந்த சிவன் ராத்திரியில் நான் சொல்றேன், சத்திய வார்த்தையாக சொல்லுகிறேன், மீண்டும் ஒரு பிறப்பு எடுக்காமல் நாம் இறைவனை அடைய வேண்டும் என்பதுதான் நோக்கம். அதுக்காக தான் நம்ம வாழ்க்கையை. இந்த 6வது அறிவு எதுக்கு தெரியுமா? நம்மளுடைய பிறப்பு சார் காரணம் இல்லாம நம்ம யாரும் பிறக்கலங்க. ஏதோ ஒரு கர்மாக்காக தான் பிறந்திருக்கோம். அந்த கர்ம வினைகளை தீர்த்து விட்டு நாம் முக்தி அடைவதற்காக தான் இந்த பிறப்பே. சார், நான் டாக்டரா இருக்கேன், இன்ஜினியரா இருக்கேன், பெரிய தொழில் அதிபரா இருக்கேன், என்னவா வேணா இருங்க, இறுதியில் நம்ம அடைய வேண்டியது முக்தி. அதுக்கு தான் நம்மளுடைய பிறப்பு. அந்த முக்தி அடைவதை இந்த காலம், இந்த நம்ம என்னென்னலாம் கஷ்டப்படுறோம் இந்த பிறப்பு எடுத்து, குழந்தையிலிருந்து முதியவர் வரை கஷ்டம் இருக்கு. அவங்களாம் கொஞ்சம் இப்படி திரும்பி முகத்தை பார்த்து கேட்டீங்கன்னா நல்லா இருக்கும். நீங்க இல்ல இறைவனை தரிசிங்க. அதே நேரத்தில் அது திரை போட்டுக்கிறதுனால சொல்றேன், நம்ம பிறவி கடலை கடப்பதற்கு என்ன செய்ய வேண்டும் என்பதற்காக தான் பேசவே போறோம். இந்த நவகிரகங்கள் என்ன செய்யுது? நவகிரகங்கள் என்ன செய்யுது? நம்மளை பண்படுத்துது. நம்மளை பண்படுத்துது. அந்த பண்படுத்துகிற போது அவங்க பூஜை ஆரம்பிக்கிறாங்க. முடிந்த உடனே இது ஒரு அறிமுகம் தான். இவங்களை 2 பேர்த்தையும் மட்டும் அறிமுகப்படுத்திட்டு நம்ம முடிச்சிருவோம். அவங்க பூஜையை வழி நடத்துவது இறை சக்தி தான் என்று சொல்வதற்காக திருமங்கலம் பள்ளியில தலைமை ஆசிரியராக இருக்கக்கூடிய திருமதி சௌந்தர்யா வந்திருக்காங்க. எந்திரிச்சுட்டு வணங்காங்க. சௌந்தர்யா வந்திருக்காங்க. அவங்க பேச்சில் மட்டும் ஆன்மீகவாதி அல்ல, அவங்களுடைய வாழ்க்கையவே பக்திக்காக அர்ப்பணம் பண்ணவங்க. பல்வேறு தொலைக்காட்சிகளை ஆன்மீக செய்திகளை உங்களுக்கு சொல்லக்கூடியவங்க. அதே மாதிரி நவக்கோள்கள், நவகிரகம் தான் நம்மளை ஆட்டு வைக்குது. நம் வாழ்க்கையை தீர்மானம் பண்ணுவது இறை சக்தியாக இருந்தாலும் நவகிரகங்கள் சொல்படி கேட்டுத்தான் நம் வாழ்க்கையை வாழுகிறோம் என்று சொல்வதற்காக பல்வேறு தொலைக்காட்சியில் நீயா நானா என்னென்ன டாக் ஷோ வருதோ அத்தனையும் ஜோதிடம் பேசக்கூடிய வழிகாட்டி ஜோதிடர், திருப்பூர்ல இருந்து வந்திருக்கக்கூடிய வழிகாட்டி ஜோதிடர் மீனாட்சி பரமகுரு அவர்கள் வந்திருக்காங்க. நல்ல ஒரு கரகோஷம் கொடுக்கலாம். அனைவருக்கும் சொல்றேன், நம்ம வாழ்க்கை பெரிய நீண்ட வாழ்க்கை இல்லை சார். நான் சொன்ன மாதிரி அதிகபட்சம் 100 வருஷம்தான். ஆனால் இந்த பூமி அப்படி கிடையாது, பல கோடி வருஷமா இருக்கு. இப்ப நான் சொல்ற செய்தியை
நீங்கள் எத்தனை லைப்ரரி போனாலும் படிக்க முடியாது சார். 4 யுகமாக பிரிச்சிருக்காங்க. கிருத்தா யுகம், திரேதா யுகம், துவபாரா யுகம், கலியுகம். கிருத்தா யுகம்ன்றது வந்து எத்தனை வருஷம் தெரியுமா? 17,28,000 வருடம். 17,28,000 வருடம் கிருத்தா யுகம். திரேதா யுகம் 12,96,000 வருடம். 12,90,000. வீணையும் மாலை மதியமும் வீசு தென்றலும் வீங்கில வேணிலும் மாசு வண்டரை பொய்கையை போன்றதே ஈசன் உந்தன் நேடி நிழலை. மிக வருத்தத்துக்குரிய செய்தி என்னன்னா, நம்ம எதுக்காக வந்திருக்கோமோ அந்த நோக்கத்திற்கான விஷயத்தை நம்ம செய்யணுன்றதா நம்மளுடைய கடப்பாடு. நான் உங்களுக்கு ஒரு சின்ன விஷயம் கேட்குறேன். எல்லாரும் நெத்தியில விபூதி பூசுறோம். எதுக்கு பூசுறோம்ன்றது எத்தனை பேருக்கு தெரிஞ்சு பூசுவோம்ன்றது தெரியாது. எங்களுக்கு அன்புக்குரிய எங்களுடைய மரியாதைக்குரிய திரு இன்ஜினியர் ராமசுந்தர் சார் அவர்கள் வந்திருக்காரு. அவருக்கு ஒரு சின்ன கைதட்டு ஓசை கொடுத்து வருக வருக என வரவேற்கிறேன் சார். அப்படியே இல்லைங்க போட்டோ ஆகிடுச்சு. சார் அவர்களுக்கு மிகவும் நன்றி. ஒரு சின்ன சின்ன கேள்வி தாங்க. நம்ம டெய்லி கோயிலுக்கு வர்றோம், விபூதி எடுத்து பிரசாதமா நெத்தியில பூசுறோம். எத்தனை பேரு அது உண்மையான ஆத்மார்த்தமான அர்த்தம் தெரிஞ்சு பூசுறீங்க அப்படின்றது எனக்கு உண்மையிலே தெரியாதுங்க. நீரெல்லாம் நெற்றி பால்ன்றாங்க. அதாவது இவங்க கையில் தானே பேசுவாங்க. ஆமா, நீரெல்லாம் நெற்றி பால், நீரெல்லாம் நெற்றி பால். கொஞ்சம் அமைதியா இருந்தா நல்லதுங்க. அப்பா பாப்பா அங்க ஒரு பட்டிமன்றம் நடக்குதுங்க. அங்க ஒரு திடீர்னு ஒரு நீர் இல்லா நெற்றி பால்னா என்னன்னா, விபதி இல்லாத நெற்றி வந்து பால் மாதிரி, எப்படி பால் அப்படியே வச்சிருந்தா கெட்டு போகுமோ அதே மாதிரி புத்தியும் மனுஷனும் கெட்டு போயிடுவாங்க. எதுக்கு விபதி பூசுறோம் சார்? கொஞ்சம் அமைதிங்க, கொஞ்சம் அமைதியாங்க, கொஞ்சம் அமைதியா இருங்களேன். உங்களை பாயம் தொட்டு கேட்கிறேன், எதுக்கு விபூதி பூசுறோம் அப்படின்ற நான் சொல்றேங்க. இந்த விபூதின்றது என்னது சார்? சாதாரண சாம்பல் சார், சாதாரண சாம்பல் கோயிலுக்குள்ள வந்தா விபூதியா மாறிடு சார். சாதாரண சாம்பல், சாதாரண இப்ப நீங்க சாப்பிடுறீங்கல்ல சாதம், அது வெளியே இருந்தா சாதமா இருக்கு சார், கோயிலுக்குள்ள வந்தா பிரசாதமா மாறிடுது சார். சாதாரண தண்ணி கோயிலுக்குள்ள வந்தா அது தீர்த்தமா மாறிடுது சார். டெய்லி டெய்லி கோயிலுக்கு வர்றோம். இப்ப கூட சிவன் ராத்திரிக்கு வந்திருக்கோம். நம்ம என்னவோ மாற போறோம், என்னவோ மாறி இருக்கோம். இப்ப டெய்லி கோயிலுக்கு வர்ற பெருமக்களுக்கு எல்லாம் கேட்கிறேன், நம்ம டெய்லி வந்து கோயிலுக்கு போறோமே, நம்ம முன்னாடி எப்படி இருந்தோம், கோயிலுக்கு வந்த பின்னாடி எப்படி மாறி இருக்கோம்? ஒரு சாதாரண சாம்பல் கூட விபூதியா மாறிடுதே சார், சாதாரண தண்ணி தீர்த்தமா மாறிடுதே சார், சாதாரண புளியோதர பிரசாதமா மாறிடுதே சார். மனுஷங்க நம்ம கோயிலுக்கு வந்துட்டு போனா என்னவா சார் மாறுறோம்? எல்லா கோயில்லையும் பலிபீடம்னு ஒண்ணு இருக்கும், எல்லா கோயில்லையும் பலிபீடம்னு ஒண்ணு இருக்கும். அந்த பலிபீடம் எதுக்குன்றது எத்தனை பேருக்கு தெரியும்ன்றது தெரியல. ஒவ்வொரு முறை கோயிலுக்கு வருகிற போதும் நம்மகிட்ட என்னென்ன கெட்ட குணம் இருக்கோ அதை பலியிடுவதற்கு தான் பலிபீடம். நமக்கு அதிகமா கோபம் வருது அப்படின்னா கோயிலுக்குள்ள வருகிற போது பலிபீடத்துல அந்த கோபத்தை பலியிட்டு போகணும். நமக்கு அடுத்தவங்க மேல பொறாமை இருக்கு, அந்த பலிபீடத்துல நம்ம அதை அழிச்சிட்டு போறோம்.
நம்மளுக்கு ரொம்ப கோபம் வருது. எந்த கெட்ட குணம் இருந்தாலும் ஒரு ஈகோ இருக்கு, தான் என்கிற அகங்காரம் இருக்கு. அதை அந்த பலிபீடத்தில் அழிக்கிறோம். அதுக்கு தான் சார் பலிபீடம், அதுக்கு தான் பலிபீடம். விபதி எதுக்குங்க பூசுறோம்? கொஞ்சம் பின்னாடி அமைதியா இருக்கிறேம்மா, கையெடுத்து கும்பிட்டு கேட்கிறேன். கொஞ்சம் தயவுசெய்து கையெடுத்து கும்பிட்டு கேட்கிறேம்மா, கொஞ்சம் அமைதியா இருங்க. இது பாட்டு கச்சேரியா டான்ஸோ கிடையாது. நீங்க பேசிக்கிட்டே இருக்கும் போது இங்க நடத்துறதுக்கு கொஞ்சம் அமைதியா இருந்தாதான் பேசுறத கேட்கும். விபதி எதுக்கு சார் பூசுறோம்? காலையில எந்திரிச்சு சாமி கும்பிட்டு எதுக்கு விபதி பூசுறோம்? நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த சாம்பல் மாதிரி நம்மளும் ஒரு நாள் சாம்பலாக போறோம். அதனால நான் என்கிற அகம்பாவம் அழியணும். நான் நல்லா கைதட்டலாமா? நான் என்கிற அகங்காரம் அழியணும். நிறைய பேர் கேட்க, நான் யார் தெரியுமா, என்ன தெரியுமா உனக்கு? சார் யாரா இருந்தாலும் ஒரு நாளைக்கு ஒரு படி சாம்பலா மாற போறோம்ன்றத சொல்றதா சார் இந்த விபூதி. அத சொல்றதா சார் விபூதி. ஒவ்வொரு முறை காலையில எந்திரிச்சு சாமி கும்பிட்டுட்டு விபூதியை பூசுகிற போது நாமும் ஒரு நாள் சாம்பலாக போறோம். இந்த உலகத்துல பற்றற்று இருக்கணும்ன்றதுக்காக தான் விபூதி பூசுறோம். பெண்கள் எதுக்கு குங்குமம் வைக்கிறீங்க? நான் தெரியாம கேட்கிறேன். பெண்கள் எதுக்கு குங்குமம் வைக்கிறீங்க? நெற்றியில எத்தனை பேருக்கு அது தெரியும் தெரியல. மஞ்சளோட சேர்ந்து குங்குமத்தை வைக்கிற போது எல்லா நரம்பும் முடிச்சும் இங்கதான் இருக்கு. உங்களை யாரும் பேசியோ கண்கட்டியோ ஏமாற்ற முடியாது. அதனாலதான் எங்களுக்குள்ள குங்குமம் வைக்கிறோம். ஒவ்வொரு விஷயத்தையும் பக்தியில சும்மா சொல்லிட்டு போகல சார். ஒவ்வொரு விஷயத்தையும் பக்தியில சும்மா சொல்லிட்டு போகல. எவ்வளவோ பதார்த்தம் இருக்கு. எதுக்கு பொரிய வச்சு சாமி கும்பிடுறோம்? எதுக்கு பொரிய வச்சு சாமி கும்பிடுறோம்? நீங்க அரிசியை வச்சு சாமி கும்பிட்டீங்கன்னா அரிசியை எத்தனை தடவை விளைச்சாலும் விளையும். ஆனால் பொரிய வச்சு சாமி கும்பிட்டீங்கன்னா பொறி விளையாது. அதே மாதிரி இந்த பிறப்போடு எனக்கு பிறப்பு அறுத்து போக வேண்டும் என்பதற்காக பொரிய வச்சு சாமி கும்பிடுறோம். நல்ல கைதட்டலாம். பொரிய வச்சு அதுக்கு தான் சாமி கும்பிடுறோம். எதுக்கு கனியை வச்சு சாமி கும்பிடுறோம்? வாழைப்பழத்தை வச்சு எதுக்கு சாமி கும்பிடுறோம்? இல்லைன்னா ஒரு ஆப்பிள் பழத்தை வச்சு எதுக்கு சாமி கும்பிடுறோம்? அந்த காய்ன்றது என்ன? மலராகி காயாகி கனிந்து ஒரு உதிர் இருக்கிற மாதிரி மனித வாழ்க்கை சிறு குழந்தையாகி பருவமாகி 4 வகையா வாழ்க்கையை பிரிச்சிருக்காங்க. பிரம்மச்சரியம், கிரகஸ்தம், வனப்பிரஸ்தம், சந்நியாசம். நான் சத்தியமா சொல்றேன், நீங்க 1000 நூலை படிங்க, இந்த செய்தியை நீங்க காலில் கேட்க முடியாது. எத்தனை புண்ணியம் பண்ணியிருந்து இந்த சிவன் ராத்திரிக்கு வந்திருந்தீங்க, அவங்க தான் இந்த செய்தியை கேட்க முடியும். பிரம்மச்சரியம் என்ன? ஒவ்வொரு வாழ்க்கையிலையும் நம்முடைய வித்தைகளை அறிவுகளை கற்றுக்கொள்வது பிரம்மச்சரியம். கிரகஸ்தம்னா என்ன? ஒரு திருமண வாழ்க்கை புரிந்து இல்வாழ்க்கை வாழ்வது கிரகஸ்தம். வனப்பிரஸ்தம் என்ன? குழந்தை எல்லாம் பெரியவங்க ஆயிட்டாங்க, திருமணம் ஆயிருச்சு. இப்ப என்ன பெரிய பிரச்சனை இன்னைக்கு குடும்பங்கள்ல? மருமக என்னை மதிக்கல, மாமியார் என்னை மதிக்கல, பையன் மதிக்கல அப்படின்னு நம்ம முன்னோர்கள் வாழலங்க. என்ன பண்ணாங்கன்னா குழந்தைகள் பெரியவங்க ஆன பின்னாடி திருமணம் பண்ணி வச்சுட்டு ஊருக்கு ஒதுக்குப்புறமாக இருக்கக்கூடிய தோட்டத்தில் போய் வாழ்ந்தாங்க. அதான் வனப்பிரஸ்தம். வனத்தில் போய் பெரியவங்க எல்லாம் வாழ்ந்தாங்க. வனத்திலையும் வாழ்றது பிடிக்கல, மனித வாழ்க்கை பிடிக்கல. சந்நியாசம், ஏதோ ஒரு கோயில்ல இந்த மாதிரி கோயில்ல இருந்து கடைசி வரையும் நம் ஜீவனை கழித்தா அது சந்நியாசம். அப்படி இருந்தா உங்களுக்கு பிறவி அத்து போகும். உங்களுக்கு நான் ஒன்று சொல்றேன், திருவாரூர்ல பிறந்தா முக்தி, திருவாரூர்ல பிறந்தா முக்தி, மதுரையில வாழ்ந்தா முக்தி, காசியில முக்தி அடைந்தால் முக்தி. இது போல புண்ணிய ஸ்தலத்தில் பிறத்தலே முக்தி. பழனி, திருப்பரங்குன்றம் இந்த மாதிரி அறுபடை வீட்டில் பிறத்தலே முக்தி. அப்படி நம்ம எல்லாத்துக்கும் முக்தி கிடைக்கணும்னு தான் நம்ம வேண்டோம் இந்த சிவன் ராத்திரியில்.
இப்ப தலைப்புக்குள்ள போயிருவோமா? அதை பாப்பா முக்தினா என்ன கேக்குது? பிறப்பந்து போறதுமா. எதுக்கு இந்த பிறப்பு? நான் ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லிட்டு முடிச்சிடுறேங்க, இவங்களை பேச விட்டுறேன். ஏன்னா விட்டா இவரே பேசிக்கிட்டு இருப்பார் போல நினைக்காங்க. அதுக்கு தான் 2 பெரிய அறிஞர் பெருமக்களை கூட்டு வந்திருக்கேன். கடவுள்கிட்ட தயவு செய்து நான் சொல்றேன், கவனமா வேண்டுங்க. நான் வேண்டவங்க எல்லாத்துக்கும் சொல்றேன், வார்த்தையில ஒரு சின்ன பிசகல் ஏற்பட்டா கூட நம்ம வாழ்க்கை மாறிடும். இந்த சத்தத்துல, பேச்சு சத்தத்துல கவனம் இல்லாம எதை கேட்டாலும் கொடுத்துருவார் கடவுள். ஒரே ஒரு உதாரணம் சொல்றேன். கும்பகர்ணன் உங்களுக்கு தெரியும் எல்லாத்துக்கும். கும்பகர்ணன் பெரிய சிவபக்தன், ரொம்ப நாள் தவம் இருக்கா சிவன்ட்ட. சிவன் வந்துட்டாரு. வருகிற போது நித்தியத்துவம் வேணும்னு கேட்கணும். நித்தியத்துவம்னா என்ன? சாகா வரம் வேண்டும்னு கேட்கணும். ஒரே ஒரு வார்த்தை தான் மாறிச்சு, நித்திரைத்துவம் வேணும்னு வேண்டிட்டான். அதனாலதான் 6 மாசம் தூங்குற. ஒவ்வொருத்தருக்கும் நீங்க புத்தி இருக்கு. நீங்க ஒரு ராசிக்கு ஒரு திசை இருக்கு. ராகு தசையா ஒரு அப்ராக்சிமேட்டா ஒரு 6 வருஷம், சனி தசையா 18 வருஷம், குரு தசையா 16 வருஷம். அதுல புத்தி இருக்கு. எந்த திசையில என்ன புத்தி இருக்கோ அந்த மாதிரி தான் நீங்க செயல்படுவீங்க. நீங்களா செயல்படல. தப்பா நினைக்காங்க. ஒருத்தன் கெட்டு போறான், எத்தனையோ பேரை பார்க்கிறோம், நல்லா இருக்கான், திடீர்னு அவன் கெட்டு போறான். என்னாச்சு? அவனோட திசை சரியில்லை, அவனோட புத்தி சரியில்லைன்னு அர்த்தம். அதுக்கு என்ன பண்ணுவோம்? அதுக்கு தான் ஜோதிடரை பார்க்க போறோம். ஒருத்தர் ஒண்ணுமே இல்லாம இருக்காரு, திடீர்னு ஓஹோன்னு வந்துடுறாரு. என்னாச்சு? அவரோட திசை நல்லா இருக்கு, புத்தி நல்லா இருக்கு. சோ இது என்ன கேள்வினா, இந்த ஜாதகம் நம்மளை வழி நடத்துதா இல்ல இறை சக்தி வழி நடத்துதா அப்படின்றத கேள்வி. உங்களுக்கு ஒன்று சொல்லவா? அந்த பக்கம் இருக்கிற பெரிய மக்களுக்கு தான் சொல்றேன், இதை காதில் கேட்டு போங்க. சிவன் உங்களுக்கு உண்மையிலேயே புண்ணியம் செய்வார். நான் உங்களுக்கு சொல்லிட்டேன் கிரகம் எப்படி வேலை செய்யுதுன்னு. ஒரு விஷயம் சொல்றேன், பக்தி எப்படி வேலை செய்யும்? பக்தி எப்படி வேலை செய்யும்? அனுதினமும் பக்தி எப்படி வேலை செய்யும்? ஒரு விஷயத்தை சொல்லிட்டு இவங்களை பேச விட்டுறேன். பக்தின்றது என்ன சார்? முதல் பக்தின்றது என்ன சார்? கோயில்ல வந்து சாமி கும்பிடுறதா, பிரசாதம் சாப்பிடுறதா? என்னது சார் பக்தினா? என்ன சார்? அமர்நீதி நாயனார் ஒரு நாயன்மார் இருந்தாரு. இதை சொல்லிட்டு முடிச்சிடுறேன். அமர்நீதி நாயனார் ஒரு நாயனார் இருந்தாரு, பெரிய கோடீஸ்வரன். இந்தியாவில் பாதி சொத்து இருக்குன்னு வைங்க, அவ்வளவு பெரிய கோடீஸ்வரன். அவர் வீட்டுக்கு ஒரு சிவனடியார் வர்றாரு. அவர் வீட்டுக்கு ஒரு சிவனடியார் வர்றாரு. சிவனடியார் வந்து, சிவனடியார்கள் எதை கொடுத்தாலும் புண்ணியம். அவர்கிட்ட 2 கோவணம் இருக்கு. சிவனடியாரோட கோவணத்தை பாதுகாப்பதே பெரிய புண்ணியம். அப்ப சிவனடியார் சொல்றாரு, நான் ஆத்துல போய் குளிச்சுட்டு வந்துடுறேன், என்கிட்ட 2 கோவணம் இருக்கு, உன்னை உள்ள வச்சிரு, நான் உன்னை போய் குளிச்சுட்டு வந்துடுறேன், பத்திரமா வச்சிருன்ட்டு அந்த சிவனடியார் போயிட்டார். ஆத்தங்கரையில் போய் குளிக்கிறார். குளிச்சுட்டு வந்து நான் கொடுத்த கோவணத்தை கேட்கிறார். அமர்நீதி நாயனார் வச்சிருந்த இடத்துல கோவணம் இல்லை. அதை பெரிய பூரல்ல பூட்டி வச்சுதான் கொடுத்தாரு. கோவணம் இல்லை. அப்ப அந்த பெரிய செல்வந்தர், அந்த வியாபாரம் பண்ணக்கூடிய மிகப்பெரிய செல்வந்தர் என்ன தெரியுமா கேட்டாரு? ஐயா, உங்களுடைய கோவணம் எங்கேயோ காணாம போயிடுச்சு, நான் பத்திரமா தான் வச்சிருந்தேன், எப்படியோ மாய வேலை காணாம போயிடுச்சுட்டாரு. அப்போது அந்த சிவனடியார் சொன்னாரு, நீ காணாம போகல, நீ அபகரிச்சுட்ட அப்படின்னு சொன்னாரு. அதுக்கு அமர்நீதி நாயனார் சொன்னாரு, ஒரு 2 தராசு வச்சிருப்போம், ஒரு தராசுல உங்ககிட்ட இன்னொரு கோவணம் இருக்குல்ல, அந்த கோவண துணியை வைங்க, இந்த இடத்துல என்கிட்ட இருக்கக்கூடிய இன்னொரு கோவணத்தை வைக்கிறேன், சமமாயிருச்சுன்னா நீங்க இந்த கோவணத்தை எடுத்துக்கோங்கனாரு. இந்த இடத்துல தராசுல ஒரு தட்டுல சிவனடியாரோட அவர் பயன்படுத்துற ஒரு கோவண துணி, இந்த பக்கத்துல பட்டாடை கோவண துணி வைக்கிறாரு.
தராசு சமமாகல. பீரோல திறந்து அத்தனை அவர்கிட்ட இருக்கக்கூடிய அத்தனை பட்டையும் கொண்டு வந்து வைக்கிறாரு, சமமாகல. தன்னிடம் இருந்த பொருள் அத்தனை வைக்கிறாரு, அந்த தராசு சமமாகல சார். பெருமக்களே, அந்த தராசு சமமாகவில்லை. பெரியோர்களே, நான் கண்ணீர் சிந்தி சொல்லுகிறேன். தன்னிடம் இருக்கக்கூடிய நகைகளை பூரா வைக்கிறாரு, தராசு சமமாகல. ஒரு கோல துணியோட எடை எவ்வளவு? நீ அதிகபட்சம் ஒரு 50 கிராம் இருக்குமா, இல்ல 1 கிலோ இருக்குமா? அந்த தராசு சமமாகவில்லை. தன்னிடம் இருக்கிற பொருளை எல்லாம் வைத்தார், சமமாகல. கடைசியா ஒன்றை செய்தார். அந்த கோவணம் இருக்கிற இன்னொரு தட்டில் அமர்நீதி நாயனார் அமர்ந்தா அந்த தராசு சமமானது. உங்கள் இறைவனிடத்திலே நீங்கள் கொடுக்கிற பணமோ நீங்கள் செய்கிற எதுவுமோ சமமாகாது. எப்போது இறைவனிடத்தில் உங்களையே கொடுக்கிறீர்களோ அப்போதுதான் சமமாகும். உங்க ஆத்மாக்குள் எப்போது இறைவன் வருகிறானோ அப்போதுதான் சமமாகும். இப்போது சொல்லுகிறேன், உங்களை கிரகம் மாட்டி வைக்குதா, இல்லை இறைவனிடம் உங்களிடத்தில் போய் சேர முடியுமா என்பதை இந்த பட்டிமன்றத்தில் துவக்கமாக பாசத்துக்குரிய சகோதரி உண்மையிலேயே அதிகமாக இறைவனிடத்தில் தன்னையே கொடுத்து, நீங்க பேச்சுக்கெல்லாம் கிடையாதுங்க. இப்ப கூட பாருங்களேன், அந்த பொண்ணு செல்ல பார்த்துக்கிட்டு இருக்கு. உண்மையிலே ரொம்ப வருத்தத்துக்குரிய செய்தி. நீங்க சிவன் ராத்திரியில முடிச்சு கேம் விளையாண்டா சிவன் உங்களுக்கு வந்து நல்லா செஞ்சிருவாரா? நான் கேட்கிறேன் சார், நான் தப்பா நினைக்காங்க. கலிகாலம் ஆரம்பிச்சு கலியுகம் சொல்றாங்கல்ல, மகாபாரதம் முடிஞ்சு 5125 வருஷம் ஆச்சு. அப்போது கலியுகம் ஆரம்பிச்சு. இது எப்ப தெரியுமா முடியும்? எல்லோரும் ஒன்றுமில்லாம போய் இந்த உலகமே பஞ்சத்தில் வைத்து நாமெல்லாம் தப்பிச்சிருவோம். இப்ப நம்ம வளர்க்கிறோம்ல, இந்த தலைமுறை கண்டிப்பு இல்லாம வளர்க்கிறோம். எத்தனை பேர் பெரியவங்க சொல்றத குழந்தைய கேட்குது பாருங்க. ஒரு காலத்துல போய் சொன்னீங்கன்னா சாமி கண்ணை குத்திரும் அப்படின்னு சொன்னா போய் சொல்ல மாட்டோம். இப்ப இருக்க பாப்பாட்ட சொல்லுங்க, போய் சொன்னா சாமி கண்ணை குத்துரும்னு கூகுள்ல கேட்கிறேன். கண்டிப்பா அந்த பிள்ளை முக்தி அடையாது. இன்னும் 5 பிறப்பு பிறந்து முக்தி அடையும். கர்மா, அதே கர்மா. இன்னைக்கு இருக்கக்கூடிய அத்தனை இளைஞர்களுக்கு சொல்றேன், கர்மாவை சேர்த்து 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 இன்னொரு 5 பிறப்பெடுத்துதான் பின்னாடி இறைவனை அடைய முடியும். அதுக்கான காரணத்தை பின்னாடி சொல்றேன். இப்போது பக்தி தான் நம்மளை கரையேற்றும் என்று சொல்வதற்காக சௌந்தர்யா அவர்கள் உங்களிடத்தில் வருகிறார்கள். அவர்களுக்கு நல்ல கரவொலி கொடுத்து இது பண்ணலாம். நான் எவ்வளவு வேணா கத்தி பேசுவேன். ஏன்னா டெய்லி நான் மேடைக்கு போறேன். யூடியூப்ல டோக்கியோ ராமநாதன் போட்டாலே இவங்க ஸ்பீச் 24 மணி நேரம் வரும். ஆனா இவங்க எல்லாம் அப்படி போறவங்க இல்ல. பள்ளி ஆசிரியை இவங்க வந்து ஒரு ஜோதி ஒரு விஷயத்தை சொன்னாங்க. நம்ம தலைவரை வணங்கினா நம்ம நேரம் முட்டிக்கு போயிடலாம் அப்படின்னு எல்லாரும் நினைக்கிறோம். அப்போ வந்து சாமி கும்பிடுவோம்ல கடவுளுக்கு, அப்போ வந்து சாமி கும்பிடுவோம்ல யாரை எதுவும் தெரியுமா? எங்களுக்கு என்ன தெரியும், எல்லாரும் அப்பா வந்து சாமி கும்பிடுவாங்க, நாங்களும் கும்பிடுவோம். அப்போங்கிறது வந்து வெறும் மாவு. அந்த மாவை தட்டி வெந்நீரை போட்டு கொதிக்க விட்டு நல்லா வெந்த பின்னாலே இருக்கணும். அதாங்க அறமுறையா வெந்துச்சுன்னா வெறும் சாப்பிட முடியுமா? அதே மாதிரிதான் மனித பிறப்பு. வெறும் மாவு மாதிரி இந்த கிரகம் கூட என்ன செய்து நம்மளை கொதிக்கிற எண்ணத்தை போட்டு நம்மளை கொதிக்கிற எண்ணெயில நல்லா கொதிப்பட்டு வெந்த பின்னாடி நான் ஒரு 2 நிமிஷத்துல வந்துட்டேன். எல்லாரும் இப்படி ஒரு இடத்துல எல்லா விஷயத்தையும் கேட்க முடியும். சிறுதோங்க ஒருத்தர் வாங்க தெரியுமா? எங்களுக்கு நிறைய தெரியும். அந்த காலத்துல சீரியல் போட்டா சீரியல் பார்ப்போம், சூப்பர் சீரியல் போட்டா சூப்பர் சீரியல் பார்ப்போம். இப்போ போட்டா பிக் பாஸ் போட்டா பிக் பாஸ் பார்ப்போம்.
அப்படி வாழ்ந்து தெரிவிச்சு இங்க வந்தாரா? அப்போது அந்த மன்னன் கேட்டா, எப்படிப்பா அது எங்க இருக்கு ஆதாரன்றது? கல்கத்தா பெரிதாம் ராஜஸ்தான்ல இருக்கு. இங்க இருந்து போய் திருவாரூர்ல இருந்து போய் அதை எப்படி ஜெயிச்சான்னு கேட்டாரு. அப்ப ஆதாரத்தில் சொன்னாங்க, அது வெறும் வீரன் மட்டும் அல்ல, அவன் மனசுக்குள்ள சிவன் இருக்காருன்னு சொன்னாங்க. அப்போது அரசன் சொன்னா, ஐயோ நான் கேட்டேன், இப்படிப்பட்ட ஒரு சிவத்தொண்டனை போய் இந்த தொழில் கொடுத்ததுக்கு நிறைய பணம் கொடுத்து சிவத்தொண்டு ஆட்டுன்னு சொன்னார். என்ன சொன்னாரு? சிவத்தொண்டு ஆட்டுன்னு சொன்னார். அவர் என்ன பண்ணார்னா, அந்த பணத்தை வச்சு ஒரு கோயிலை நிறுவி அந்த கோயில இருந்து தினந்தோறும் ஒரு சிவனடியாருக்கு சாப்பாடு போட்டுட்டு தான் நான் சாப்பிடுவேன். சிவனடியார் வீட்டுக்கு வந்து சாப்பிடலைன்னா சாப்பிட மாட்டாரு. அப்படி ஒரு கடைபிடிச்சாரு. ஒரு தடவை ஒரு நாள் பார்க்கிறாரு, எந்த சிவனடியாரும் அல்ல, எந்த சிவனடியாரும் அல்ல. தேடி தேடி பார்க்கிறார் ஊர் கூட, எந்த சிவனடியாரும் அல்ல. அப்போது ஒரு சிவனடியார் இருக்கார். நீங்க அது என்ன நான் கடவுள் படத்துல பார்த்துருக்கீங்க. ஓடி அப்படின்னாங்க. அப்போது அப்படி ஒரு சிவனடியாரை பார்க்கிறார். அவர் சொல்றாரு, அவர்கிட்ட போய் கேட்கிறாரு, நீங்க கொஞ்சம் அவரை கவனமா கேளுங்க. அப்ப அவர்கிட்ட போய் கேட்கிறாரு, எங்க வீட்டுக்கு சாப்பிட வரணும்னு கேட்கிறாரு. அவர் சொன்னாரு, நான் வருடத்துல ஒரு நாள் தான் சாப்பிடுவேன். அது சாப்பிடுறதுனா இன்னைக்கு தான். ஆனா சாதாரண சாப்பாடு சாப்பிட மாட்டேன். நலப்பசு உணவுல சாப்பிடுவேன். நலப்பசு உணவுல என்னன்னா பிள்ளைக்கு. அப்ப அந்த மனைவி அந்த அம்மா பேரு திரு செல்லாத்து நங்கை. அந்த அம்மாட்ட போய் கேட்டாரு, இப்போ ஒரு சிவனையா இருக்காருங்க, பதினாறு வந்து இருக்காரு, இப்படி ஒரு குழந்தை சாப்பாடு தான் கேட்கிறாரு, நான் என்ன செய்வேன்? அதுதான் பெரிய புத்திசாலிட்டாங்க. அந்த அம்மா உடனே சொல்லிச்சு, அவர் வந்து நம்ம சீரான உணவா கேட்கிறாரு, அதெல்லாம் சுத்தமா கேட்கிறாரு, நீங்க தயார் செய்ய உணவை நீங்க போய் அவரை கூட்டிட்டு வாங்க. அவர் கூப்பிட போயிட்டு சீராளன் குழந்தை ஒரு குடும்பத்தில் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஒரு குடும்பத்துல மனைவி மட்டும் பக்தியா இருந்தா அந்த குடும்பம் ஈடேறாது. கணவன் மட்டும் பக்தியா இருந்தா குடும்பம் ஈடேறாது. குழந்தை மட்டும் பக்தியா இருந்தா அந்த குடும்பம் ஈடேறாது. அந்த குடும்பமே பக்தியா இருக்கு. சீராளன் போய் கேட்கிறாரு, குழந்தை கூப்பிட்டு வந்து ஏன்னா இறைவனுக்கு படைக்கப்பட்ட உணவுக்கு கொஞ்சாம சீராளன் குழந்தை சின்ன குழந்தை கேட்கிறாரு, இந்த மாதிரி பதினாலு ஒரு உணவா கேட்கிறாரு பாருங்க. அப்போது அந்த குழந்தை சொல்லுறாங்க, அந்த குழந்தை இப்ப வளர்ச்சாட்டே சீராளன் சொல்றாங்க, இந்த ஊர் உடம்பு தீக்கிரையாக போகும். இந்த ஊர் உடம்பை இறைவனுக்கு அழிவதிலே பயிற்சியான குழந்தை அந்த குழந்தைய வீட்டுக்கு வந்து குளிப்பாட்டி அம்மா தாழ்வை கொடுத்து அப்பா சமைக்கிறாங்க. சமைச்சு சாமி நீங்க கேட்ட நலப்பசி எனக்கு தயாரா இருக்கு, உணவு தயாரா இருக்கு, நீங்க உள்ள வரலாம். கண்டிப்பா பேசுறீங்கன்னா நாங்க பேசுவோம். சிவனுக்கே ஒரு சோதனை தான். உங்களை தேவை கூப்பிடுறேன், கொஞ்சம் அமைதியா இருக்குங்க, பேச முடியாது. இது காரணம் இன்னும் மட்டும் இல்ல, நீங்க ரோட்ல போகும்போது பின்னாடி நீங்க போக நல்ல காரணம் விளையவே மாட்டாங்க. அது காரணம் அந்த மரபுக்கு மாறாத ஆயிடும். அதெல்லாம் ஒரு அம்மா நீங்க நினைச்சாவே தூக்க மாட்டீங்க. குழந்தை உணவை சமைச்சுவதற்கு எங்க வீட்டுக்கு வாங்கன்னு கூப்பிடுறாங்க. இலைய போட்டு குழந்தைய சமைச்சு பரிமாறி வச்சிருக்காங்க.
அந்த சிவனடியாரு நான் தனியா உட்காந்து சாப்பிட மாட்டேன், இன்னொரு சிவனடியார் இருந்தாலே சாப்பிடுவேன். அவர் சொன்னாரு, சிறுதொண்ட நாயனாரு, ஊரு பூரா அலைஞ்சு உங்களை கண்டுபிடிக்க பெரும்பாலும் ஆயிடுச்சு, இன்னொரு சிவனடியாருக்கு நான் எங்க போறேன்? அப்ப கேட்கும் போது சொன்னாரு, நீ சிவனடியார் தானே, பக்கத்துல உட்காரு, இலைய போடுறாங்க, மகன் வரைய அவனுக்கும் பரிமாறுறாங்க. அப்ப கேட்கிறாரு சிவனடியாரு, நீங்க இதுக்கான காரணத்தை கடைசியில சொல்றேன், நான் சீக்கிரம் சொல்றேன், பேசுறதுக்கு மைக்கு ரெடியா இருந்தாங்க, மைக்கு ரெடியா இருந்தான். அப்ப சந்தன மந்திரின்னு அந்த வீட்டுல உதவி செய்யறேன், சிவனடியார்ல சாப்பாடு வச்சுங்க, நான் குழந்தையோட தலைக்கையை விரும்பி சாப்பிடுறேன், அது இல்லைன்னா அதுவும் தயாரா இருக்கு வச்சுட்டு ஒரு பிள்ளை சமைச்சிருந்தா மனசுல எவ்வளவு வேதனை இருக்கு. ஆனா கன்வின்ஸ் இருந்தா அந்த சிவனடியார் சாப்பிட மாட்டாரு, இறைவனை வேண்டிட்டு உட்கார்ந்துட்டாங்க. அப்ப அந்த சிவனடியார் சொல்றாரு, ஒரு பையன் பண்ண சீராக அவன் கூப்பிட்டு அப்படின்னு சொல்றாரு. நம்மளால எப்படி அவர் சொல்ல பதில கேட்டேன், இன்று அவன் உதவான், இன்னைக்கு அவன் உதவ மாட்டான் அப்படின்னு சொல்றாரு. நான் சொல்றேன், அவன் கூப்பிடும் போது ரொம்ப கூர்மையானவங்க. மனைவி சொல்ல மறந்துட்டாங்க. மனைவி போய் சிவனடியார் சொல்றாரு, கூப்பிடுங்க. அவர் சொல்றாரு, எங்க அம்மா வந்துட்டது வேற, அவரே கூப்பிட சொல்றாரு, கூப்பிடு. வெளியே நின்று குழந்தை உணவா இருக்கா, வெளியே நின்று கூப்பிட்டாரு, எல்லாரும் வருக, எல்லாரும் மரணே வருக, கைதா வருக, மறை குழுவே வருக, என் குழந்தை சீராக வருகிறவங்க. அந்த குழந்தை எப்படி பள்ளிக்கு போதோ அதே மாதிரி ஓடி வந்தா, அந்த சிவனடியார் இல்ல, பயிராக இல்ல, இலை இல்ல, உணவு இல்ல, விளக்கு மேல எப்போதுமே நீங்க சிவன் இப்படி சிவனடியாரை போயிருக்காங்க, சிவன் மட்டும் காட்சி அளிப்பாங்க. ஆனால் அந்த குடும்பத்திற்கு சிவனும் பார்வதியும் இந்த முருக பெருமானும் சேர்ந்து காட்சி அளிச்சாங்க. நான் உங்களுக்கு சொல்றேன், எதுக்கு இந்த கதையை சொல்றேன், எங்க அம்மா சொன்னாங்களே, மாநிலராக பிறப்பது ரொம்ப பெருசு, எந்த தோசை இருந்தாலும் பிரதோஷம் பார்த்திருந்தேன். சிவனடியார் இந்த சிறுதொண்ட நாயனார் என்ன வேலை பார்த்தாரு? போர் தளபதியா இருந்தார். போர் தளபதியா இருந்தா எத்தனை பேர்த்த கொண்டிருக்கணும்? அது தொழில் கர்மம் தான். போர் என்பது தொழில் கர்மம் தான். ஆனா எத்தனை பேர்த்த கொண்டிருப்பாரு? ஈவு இறக்க இல்லாம எத்தனை உயிர் செத்திருக்கோம்? அந்த வலியை பரஞ்சோதிக்கு சிவனடியாருக்கு காட்டுவதற்காகத்தான் பிள்ளை கேட்கிறார். நீங்க என்ன ஒரு கர்மம் செய்கிறீங்களோ அந்த கர்மத்தை நிவர்த்தி செய்யாமல் நீங்கள் முக்தி அடைய முடியாது. உங்கள் தொழிலே கர்மாதான். நான் உங்களுக்கு சொல்லவா சார், நான் ஒரு பெரிய தொழில் இருந்தா பணம் சம்பாதிச்சிருக்கேன் சார். நான் ஒரு பெரிய தொழில் வச்சிருக்கேன், பணம் சம்பாதிச்சிருக்கேன். பேங்க் மேனேஜர் பணம் சம்பாதிச்சிருக்கேன். ஆனால் இறைவனை பேசக்கூடிய தொழிலை கொடுத்து புண்ணியத்தை கொடுத்த மாதிரி அதாயி உங்களுக்கு 1000 வேலை இருக்கு. இன்னைக்கு வந்து நீங்க உட்கார்ந்து கேட்கறீங்கல்ல சிறுதொண்ட நாயனார, அதுதான் தெரியுது. ஏதோ ஒரு பிறகு உங்களை கேட்க வைக்கிறது, குரு பகவான் உங்களை கேட்க வைக்கிறாரு. செவ்வாய் சரியா இருக்கு, உங்க மனசு சரியா இருக்கு, என் பேச்சை கேட்கறீங்க அப்படின்னு நான் சொல்லுவாங்க. இதெல்லாம் தெரியாத எல்லாரும் நல்லா இருப்பேன். நான் சொல்லக்கூடிய ஒரே ஒரு சுத்தமான விஷயத்தை கேட்டுக்கொள்ளுங்கள். என்ன தொழில் செஞ்சாலும் என்ன கர்மம் செஞ்சாலும் பிள்ளை கல்வியை கொடுத்தாதான் அவரோட கர்மா சரியாகும். ஏன்னா அவர் கொலைப்பணி செய்தார், உயிர்களை கொண்டார். எவ்வளவு சிவபெற்று செய்தாலும் கர்மா நம்மை தீராது, நாம் தான் சரி செய்ய வேண்டும் என்பதை சொல்லி இந்த கிரகத்தின் மனிதரை என்ன செய்கிறது என்பதை வழிகாட்டி வருகிறார். என்ன ஆர்ப்பாட்ட குரு அப்படி இருக்கக்கூடிய மீனாட்சி அவர்களை பேச அழைக்கிறார்கள். நான் எல்லாரோட பேரை சொல்லணும்.
திரு கிருஷ்ணகுமார் சார் அவர்கள் வந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு என்னுடைய வணக்கத்தையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ரொம்ப அருமையாக பேசினாங்க. ஒன்று நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க, ஜோதிடம் என்பது முன்னாடி சாதாரண மக்களுக்கான விஷயமாகவே இல்லை. நீங்கள் ஜோசியம் ஜாதகத்தை பற்றி எத்தனை பேர்த்துக்கு இப்போ சமீப காலமாக தான் தெரியும். இப்போ ஒரு 15 வருஷம் 20 வருஷத்துக்கு முன்னாடி திருமணமாக இருந்தால் ஜாதகம் பார்த்துருப்பாங்கன்னா பார்த்துருக்க மாட்டாங்க. ஒரு 30-40 வருஷத்துக்கு முன்னாடி பொருத்தம் பார்த்து கல்யாணம் பண்ணல, மன பொருத்தம் பார்ப்பாங்க, பேர் பொருத்தம் பார்ப்பாங்க. ஜோதிடம் என்பது அரசர்களுக்கும் பெரிய பணக்காரர்களுக்குமான விஷயமா இருந்தது. இன்றைக்கு தான் அது சாதாரண மனிதர்கள், நடுத்தர மனிதர்கள், நம்மளை மாதிரி அனைவருக்கும் தெரியக்கூடிய விஷயமா மாறி இருக்கு. காரணம் இந்த செல்போன். யூடியூப்ல வந்து இவங்க என்ன கிரகம் எப்போ மாறுது, ஆனால் அதில் காமெடியாகவும் இருக்கும். நீங்கள் யாரும் தப்பாக நினைக்கக்கூடாது. நான் ஜோசியக்காரன் கிடையாது, கொஞ்சம் தான் ஜோசியம் தெரியும். ஆனால் எல்லா ராசிக்கும் நான் பலன் சொல்லுவேன். 1ஆம் தேதி எல்லா ராசிக்கும் போடுவாங்க. நீங்கள் வேணா நீங்கள் நியூஸ் பேப்பர் எடுத்து பாருங்க. 1ஆம் தேதி மகிழ்ச்சி, ஏன் அன்னைக்கு தான் சம்பளம் வாங்கியிருப்போம். 2ஆம் தேதி ஆனந்தம், நேத்தான சம்பளம் வாங்கினோம். 3ஆம் தேதி உற்சாகம், போட்டுக்கிட்டே வருவான். 15ஆம் தேதி போடுவாங்க குழப்பம், ஏன் வாங்கின காசெல்லாம் காலியாக இருக்கும். 20ஆம் தேதி போடுவாங்க அலைச்சல், ஏன் அப்போதான் கிடைக்கும். பேனே ஒரு 1000 ரூபா இருந்தால் கொடுங்க, ஒரு 2000 ரூபா இருந்தால் கொடுங்க. கரெக்டாக 25ஆம் தேதி போடுவாங்க ஏமாற்றம், எவனும் தரமாட்டான். 30ஆம் தேதி போடுவாங்க தன்னம்பிக்கை, ஏன் அடுத்த நாள் சம்பளம் வந்துடும். அதே மாதிரி பாருங்களேன், நீங்க இந்த யூடியூப்ல பாருங்களேன், டிராபிக் கான்ஸ்டபிள் மாதிரியே பேசுறாங்க. மேசராசி நேயர்களே, வாகனத்தில் கவனம் தேவை, வாகனத்தில் வித்தைகள் வேண்டாம், தலைக்கவசம் அணியவும். அதைத்தான் டிராபிக் போலீஸ் சொல்றாருல. அதுல சில பேர்லாம் சொல்றான், நீங்கள் உடற்பயிற்சி செய்யவும், வாக்கிங் போனால் நல்லது. அதுக்கு எதுக்கு ஜோசியக்காரன் டாக்டரே சொல்லிடுவார்ல. சுகருக்கு போனால் அதுதான் சொல்றாங்க. யூடியூப் வந்து உண்மையே சொல்றேங்க, யூடியூப் வந்து எல்லாத்தையுமே கெடுத்துருச்சு. ரசம் வைப்பது எப்படி, யூடியூப் எல்லாத்துக்குமே யூடியூப் வந்துருச்சு. ஆனால் ஒரே ஒரு நல்ல விஷயம்தான், அரசர்களுக்கும் உயர்ந்தவர்களுக்குமான கலையாக இருந்த ஜோதிடம் இப்போ எல்லாத்துக்குமானதான் மாறிடுச்சு. ஒரு காலத்தில் பிரதோஷத்துக்கு இவ்வளோ கூட்டம் கிடையாது. ஏன்னா என்னைக்கு பிரதோஷம்னு யாருக்கும் தெரியாது. உண்மைதானங்க, கைதட்டுங்க. ஒரு காலத்தில் ராகு பயிற்சினாலே தெரியாது. ஏன்னா என்னைக்கு பயிற்சி ஆகுறா நம்மளுக்கே தெரியாது. குரு பயிற்சி தெரியாது. ஏன்னா என்னைக்கு குரு பயிற்சி ஆகுறான்னு நமக்கு தெரியாது. இதெல்லாம் என்னைக்கு வந்துச்சு, என்னைக்கு வந்து கலிகாலம் வந்து முத்து பையன் நமக்கு என்னைக்கு வந்துச்சோ அன்னையிலேருந்தே வந்துச்சு. நான் ஒன்று கேட்குறேன், நம்ம தாத்தா முப்பாட்டனுக்கெல்லாம் 7.5 பிடிக்கவே இல்லையா, ராகு பயிற்சி வரலையா? ஆனால் அவங்க வாழ்ந்தாங்க. ஆனால் இன்னைக்கு வாழ ஒவ்வொரு நாளும் இவங்க கற்றுக் கொடுக்குறாங்க. இந்த பயிற்சி பண்ணுது, இது பண்ணால் நல்லது, அது பண்ணால் நல்லதுன்னு கைட் பண்ணுறாங்க. இது வந்து நம்மளை பக்குவப்படுத்துகிற விஷயமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. இவங்க பக்கம் நியாயத்தை. உண்மைதானங்க சார், உண்மைதானே. இப்போ நம்ம மனுஷன் பிறக்கிறோம், 1000 பாவம் நம்ம முன்ஜென்மத்தில் பண்ணியிருக்கோம். அதுக்காக தானேங்க பிறந்திருக்கோம். நம்ம வாழ்க்கையில் நிறைய பேர் நம்ம எதுக்கு பிறந்தோம்னு என்றோம். எதுக்கு பிறந்தோம்னா போன ஜென்மாவில் முன்ஜென்மாவில் பண்ண பாவத்தை கழிக்க தான் இப்போ பிறந்திருக்கும். காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார் தமை நன்னறி குய்ப்பதும் வேதம் 4 மெய்ப்பொருள் ஆவதும் நாதம் நாதம் நமச்சிவாயவே சொல்லிக்கிட்டே இருந்தாலே முக்தி அடைஞ்சிடலாம். தாமதமாயிடுச்சு இந்த மைக்கு இது எல்லாமே. இந்த பூஜை 11 மணிக்கு ஆரம்பிக்கின்றதுனால கொஞ்சம் விரைவாக முடிக்கிறோம். அடுத்த வருடம் முயற்சி பண்ணுவோம் கொஞ்சம் நீண்ட நேரம் பண்ணுறதுக்கு. அடியன் எழுதின புத்தகம் 50 ஆண்டுகளில் நடந்ததும் கடந்ததும்னு ஒரு புத்தகம் இருக்குது. இந்த புத்தகத்தோட விலை 140 ரூபா. நிகழ்ச்சி முடிஞ்சவொடனே வாங்கிக்கலாம். ஒரே ஒரு பாட்டை மட்டும் சொல்லிவிட்டு அவங்கள பேச கூப்பிட்றேன்.
வாழ்க்கையில் 1000 கஷ்டம் வந்தாலும் கிரகங்கள் என்னதான் சோதிச்சாலும் திருநாவுக்கரசரை அவ்வளோ கஷ்டப்படுத்தினாங்க. வெள்ளாவில போட்டு எடுத்தாங்க, தீக்கு இரையாக்குனாங்க. அவர் ஒரே ஒரு பதியம்தான் பாடினாரு. மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசு தென்றலும் வீங்கில வேயிடும் மாசு வண்டரை பொய்கையை போன்றதே ஈசன் உந்தன் இனேடி நிழலேனர். எவ்வளவு கஷ்டம் கொடுத்தாலும் எவ்வளவு துன்பம் வந்தாலும் இறைவன் பாதத்தை சரணாகதி அடைஞ்சிட்டோன்னா அது எல்லாம் சுகமான இன்பமாக மாறும் அப்படின்னு நான் சொல்லலை, திருநாவுக்கரசர் சொல்றார். அப்படி எத்தனை பிரச்சனை வந்தாலும் இறைவன் அடைந்தால் சரியாகும்னு ஒன்று சொல்றாங்க. இவங்க கிரக பயிற்சிக்கு இறுதியாக 10 நிமிடங்கள் அவங்க சொல்றதை கேட்டுட்டு தீர்ப்புக்கு போயிடலாம். ஒரு நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ரொம்ப அருமையாக பேசினாங்க. எந்த கிரகம் எப்படி வேணா மாறட்டும், என்ன வேணா ஜாதகம் சொல்லட்டும், நான் உண்மையை சொல்றேன், என்ன வேணா செய்யட்டும், குரு பார்வை நல்லா இருக்கட்டும், எது வேணா நல்லா இருக்கட்டும். ஆனால் நம்ம சொத்து குவிக்கிறதுக்காக பிறக்கலை. நான் கூட எனக்கு கைதட்டார் நினைக்கிறேன், குழந்தைக்கு கைதட்டார். அப்படியாவது 4 பேர் குழந்தைய கூட்டு வந்தால் கைதட்டுங்க, அதுக்காகனாலும் கைதட்டுங்க. எங்க அம்மா முன்னாடியே சொல்லுச்சு, ஒழுங்கா படிக்கலைன்னா ஊரா போய் பிச்சை எடுப்பேன்னு. கிளீனா நடக்குது, என்ன வேணா நடக்கட்டும். அதாவது சினிமாவில் சொன்ன மாதிரி ஒரு விஷயத்தை மட்டும் நான் சொல்லி முத்தாய்ப்பா தீர்ப்பு சொல்லிடுறேன். இதெல்லாம் சுப்ரீம் கோர்ட்டு தீர்ப்பா மாத்துறதுக்கு எதை வேணா மாற்றிக்கலாம். திரும்ப சொல்கிறேன், அடியன் எழுதின புத்தகம் இருக்குது, 140 ரூபா வேணுன்றவங்க நிகழ்ச்சி முடிஞ்சோன்னா வாங்கிக்கோங்க. இவங்க நிறைய சொன்னாங்க கட்டமெல்லாம். நிறைய பேர் என்ன நினைக்கிறோன்னா, ஜாதகத்தில் கட்டம் செய்து அதை போய் நம்ம பரிகாரம் செஞ்சால் சரியாயிரும், நம்ம சூப்பராக வந்துடுவோம் அப்படின்னு நீங்கள் நினச்சி வாழ்ந்தீங்கன்னா அதை தயவுசெய்து மாற்றிக்கோங்க. ஏன் அப்படின்னா, இந்த ஜென்மத்தில் நீங்கள் பட வேண்டிய கஷ்டத்தை கம்மியாக பட்டீங்கன்னா அடுத்த ஜென்மா எடுத்து அந்த கர்மத்தை திரும்பவும் படுவீங்க கஷ்டத்தை. அதுக்கு பிராந்தர்னு ஒரு சித்தர் இருந்தார். அவர் சுடுகாட்டில் தவம் பண்ணார். அப்போ தவம் பண்ணும்போது காளிகிட்ட போய் எல்லாரும், இவர் பிராந்தர் தவம் பண்ணுறதுனால எங்களால் ஒன்றும் வேலை பார்க்க முடியலை அப்படின்னு மாயமந்திரக்காரவங்கெல்லாம் போய் பூஜை செஞ்சாங்க. அப்போ காளி காட்சி கொடுத்தாங்க பிராந்தர்ட்ட. பயங்கரமா பெரிய பல்லு, ஆக்ரோஷமா, இப்படியே நம்ம பொண்டாட்டி கோவம் தான் பார்ப்பாங்கல்ல அப்படி காட்டினாங்க. பிராந்தர் பயப்பில்ல, கேஷுவலா இருந்தார். அப்ப பிராந்தர்ட்ட கேட்டாங்க, என்ன உனக்கு பயமா இல்லையா? எனக்கு பயம் இல்லை அப்படின்ன உடனே நல்ல உருவமாக லட்சுமி உருவம் எடுத்து நான் தோன்றிட்டேன், உனக்கு முன்னாடி காட்சி அளிச்சிட்டேன், கேட்க வேண்டிய வரத்தை கேளுனாரு. யார்கிட்ட? கடவுள். யார்கிட்ட? பிராந்தர்னு ஒரு சித்தர்கிட்ட. அந்த சித்தர் சொன்னாரு கடவுளை பார்த்து, எனக்கு உன்னால என்ன வரம் கொடுக்க முடியும்? அவர் கேட்ட கேள்வியை பாருங்க, எனக்கு உன்னால என்ன வரம் கொடுக்க முடியும் அப்படின்னு கேட்டபோது சொன்னாங்களா, மகாலட்சுமி உனக்கு ஆனக்கால் நோய் இருக்கு, அதனால ரொம்ப சிரமப்படுற, அந்த நோயாவது நான் தீர்த்து விட்டுறேன்னு கேட்டாங்களாம் கடவுள் ஒரு சித்தர்கிட்ட. அப்ப அந்த சித்தர் சொன்னாரா, வேண்டாம், இந்த ஆனக்கால் நோயை இந்த ஜென்மத்திலேயே அனுபவிச்சு தீர்த்துடுறேன், நீ இந்த வரத்தை கொடுத்து நான் இதுல இருந்து ஜென்மத்திலிருந்து வலியை தீர்த்துட்டு அடுத்த ஜென்மம் எடுத்து நான் அந்த வலியை கஷ்டப்படணும்னு அவசியம் இல்லைன்னு சொன்னாராம். அதனால ஏதாவது ஒரு கஷ்டத்தை கடவுள் கிரகம் கொடுத்துச்சுன்னா பரவாயில்ல. எல்லாத்துக்கும் ஒன்று சொல்றேன், எத்தனையோ எவ்வளவோ செல்போனு காசு எல்லாம் வச்சிருக்கீங்க, கோளறு பதிகம்னு ஒரு புத்தகம் இருக்கு, கோளறு பதிகம்னு. எது அந்த புத்தகத்தில் என்ன இருக்கு அப்படின்னா, திருநாவுக்கரசரும் சுந்தரரும் மதுரைக்கு போலான்னு கிளம்புறாங்க. அப்ப மதுரையில சூழ்நிலை சரியில்லை, சைவ மடத்தெல்லாம் தீய வச்சு எரிக்கிறாங்க. அப்ப திருஞான சம்பந்தர்கிட்ட சொல்றாரு, இப்ப மதுரைக்கு பயணம் செய்ய வேணாம், பாண்டிய நாட்டுக்கு நிலைமை சரியில்லைன்னு. குழந்தை, இந்த மாதிரி குழந்தை ஞான சம்பந்தர் சொன்னாரா, கடவுள் நம்மகிட்ட இருக்கும்போது கோல் என்ன செய்யும், நாள் என்ன செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதியம் பாடினாரு. அந்த பதியத்தை எழுதி வச்சுக்கோங்க.
வேளொரு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்து உள்ளம் புகுந்து அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பு இரண்டும் உண்டு ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியவருக்கு மிக வேணும் வேண்டாராம். கோள்கள் உங்களை என்ன கஷ்டப்படுத்தினாலும் இந்த கோளறு பதிகத்தை பாடினீங்கன்னா எந்த கோளாலையும் உங்களுக்கு கஷ்டம் தர முடியாது. அதே மாதிரி ஒன்று சொல்றேன், இவங்க ஜோதிடர்ன்றதுனால அவங்க தொழில் ரீதியாக என்ன வேணா பேசலாம். வித்யாரண்யன்னு ஒருத்தர் இருந்தாரு, ஷார்ப்பா சொல்லி முடிச்சிடறேன் 2 நிமிஷத்துல. வித்யாரண்யன்னு ஒருத்தர் இருந்தாரு, அஷ்டகலை அத்தனையும் தெரியும், அஷ்டமா சக்தி கொண்டவர். ஆனா அவர்கிட்ட காசு மட்டும் இல்லை, எல்லா திறமையும் இருக்கு, அவ்வளவு திறமைசாலி, அவ்வளவு ஞானம், பணம் மட்டும் இல்லை. அப்ப மகாலட்சுமிகிட்ட தவம் இருந்தாராம். மகாலட்சுமி நேரில் வந்தாங்களா, அவரை பார்த்து கேட்டாங்களா, வித்யாரண்யரை பார்த்து உனக்கு என்ன வேணும்னு. எனக்கு நிறைய பணம் வேணும்னு கேட்டாங்களாம். அப்ப சொன்னாங்களா மகாலட்சுமி, இந்த ஜென்மத்தில் உனக்கு பணம் இல்லை, அதுதான் விதி அப்படின்னு சொன்ன உடனே வித்யாரண்யர் தான் புத்திசாலி அறிவாளி ஆச்சே. அப்ப சொன்னாரா, நான் என்ன பண்ணிடுறேன், இந்த வாழ்க்கைய அப்படியே பிரம்மச்சரியத்துக்கு மாத்திடுறேன், சாமியார் ஆயிடுறேன், துறவரம் பூண்டுறேன். அப்படியே துறவரம் பூண்டுட்டா, நீங்க துறவரம் பூண்டீங்கன்னா இந்த ஜென்மாவில இருந்து அடுத்த ஜென்மாவுக்கு போயிடுறீங்க. அப்படி துறவரம் பூண்டுட்டா எனக்கு பணம் கிடைக்குமான்னு கேட்டாராம். கிடைக்கும் நாங்களாம். துறவரம் பூண்டாராம், பணத்தை மொத்தமா மகாலட்சுமி கொடுத்தாங்களாம். அப்ப மகாலட்சுமி கேட்டுச்சா, சாமியார் பயிலுக்கு எதுக்குடா காசுன்னு. கைதட்டுங்க. சாமியாருன்னா காசு இருக்கக்கூடாது, அவன் தான் சாமியார். நிறைய காசு இருந்தா அவன் சாமியார் இல்லை, அது யாரா வேணா இருக்கட்டும். காசு எதுக்குன்னு கேட்டுச்சா மகாலட்சுமி. அப்ப சொன்னாங்களா, உண்மைதான் அப்படின்னு சொல்லும் போது சொன்னாரா, அதுதான் விதி. நீங்க எத்தனை ஜென்மா எடுத்தாலும் காசு இருக்கக்கூடாதுன்னா வித்யாரண்யரா இருந்தாலும் காசு இருக்காது. ஜோதிடர்கிட்ட போய் யாகம் வளர்க்குறேன், அந்த கோயிலுக்கு போய் பூஜை பண்றேன், இந்த கோயிலுக்கு போய் பூஜை பண்றேன், காசு நினைச்சீங்கன்னா விதி இல்லைன்னு இருந்தா தராது. அப்ப வித்யாரண்யரு ஹரிஹர புக்கர்கள்னு 2 பேரை கூப்பிட்டு இந்து சாம்ராஜ்யமான விஜயநகர பேரரசை அந்த காசை கொண்டு உருவாக்குனாரா வித்யாரண்யர். அதுதான் விஜயநகர பேரரசு. ஒரு தலைவிதி என்னவோ அதை யாராலையும் மாற்ற முடியாது. ஒண்ணு சொல்லிட்டு முத்தாய்ப்பா முடிச்சிடறேன். என்னடா சொல்லிட்டு முடிக்க மாட்டேன்னு நினைக்காங்க. நீங்க என்ன கருமத்தோடு பிறந்தீர்களோ அந்த கருமத்தை தீர்த்தால் மட்டுமே பிறவி கடன் கழியும். காய்ச்ச வருது, நீங்க சொல்லுங்க, நான் ஒண்ணு கேட்கிறேன், மகிழ்ச்சி வந்தா யாராவது வேணாம்ன்றீங்களா? சந்தோஷம் வருது, யாராவது வேணாம்ன்றீங்களா? அனுபவிக்கிறோம்ல. ஆனா கஷ்டம் வந்தா மட்டும் சாமிகிட்ட போய் கும்பிடுறோம். என்னைக்காவது மகிழ்ச்சியா வந்தா, மகிழ்ச்சியா இருந்தேன் சாமி, இந்த மகிழ்ச்சி எனக்கு கொடுத்ததுக்கு